சொல்லப்போனால் எனக்கு தங்குறதுக்கு வீடு கிடையாது, நல்ல ஜாப் கிடையாது. இந்த மெடலை கொண்டு போய் வீட்டில் வச்சா பீரோவில் வச்சா கூட அக்காட்ட போய் காமிச்சேன்னா அவங்க வாங்கி இதை வீட்டில் வச்சிருவாங்க, அவ்வளோதான். நான் 6th படிக்கிறப்ப தான் நான் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணேன். நான் 6th படிக்கிறதுலேருந்து எங்கள் அப்பா இறந்த வரைக்கும் நான் விளையாண்ட வரைக்குமே சரி எங்கள் அப்பா கையிலேருந்து ஒரு ஷூ வாங்கி வந்தது கிடையாது. நான் சின்ன பிள்ளை விளையாட போகிறப்ப எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, எதுக்கு உங்கள் பொண்ணை விளையாட்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எதுவுமே பதில் சொல்ல. எங்கள் அப்பா ஒரு நைட் வாட்ச்மேன் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, நைட் வேலைக்கு போயிட்டாரு. நைட் வந்து என்ன எழுப்புறாரு, என்ன இன்னைக்கு கிரவுண்டுக்கு போலையா, இன்னும் தூங்கிட்டு இருக்க. அப்போ தான் எங்கள் அப்பாவோட சைலண்டோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் விளையாண்டப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. அதாவது தமிழக கால்பந்து அணி வின் பண்ணுறதுக்கு வந்து ரூபாதேவின்ற ஒரு வீராங்கனை வந்து உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் வீட்டில் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அந்த பேப்பரை எடுத்து எங்கள் தெருவில் இருக்க எல்லாத்தையுமே காமிச்சாங்க. நான் என்னைக்கு அந்த மேட்ச் முடிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்தேனோ எங்கள் தெருவில் இருக்க எல்லாருமே வந்து உங்கள் அப்பா பரவாயில்ல உன்னை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் என் முன்னாடி எங்கள் அப்பா என்னை பேசினதே கிடையாது, பின்னாடி தான் பேசியிருக்காரு. இப்போ வந்ததுக்கப்புறமும் சரி எங்கள் அப்பா அந்த டைமில் இல்லை, பெரிய நிலைமையில் வந்திருக்கும்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா சந்தோஷப்படுறது என்னால் பார்க்க முடியல. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தான். நான் மேட்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னை மேட்ச் பண்ண வேணாம், வந்து என்ன சண்டை நடக்கும், நீ அடி வாங்குவ, நீ வராது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்னை டிஸ்கஸ் பண்ணாங்க. சொன்னவங்க அதே இடத்துல தான் இருக்காங்க. நான் ஒரு லெவலுக்கு வந்து முன்னாடி வந்துட்டேன்.